ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் வங்காள விரிகுடா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ தூத்துக்குடியில் மிகப்பெரிய டானாக இருப்பார், பணக்காரர். இவர் அண்ணா சின்ன கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா செல்வாக்கு மிக்க ஆளாக இருப்பார். இவருக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆன ஃபஸ்ட் நைட்லேயே ஒரு சம்பவம் ஒன்று ஆயிரும். இதனால் பயங்கரமாக அப்செட் ஆகி அவர் அப்படி பீச்சுக்கு போயிடுவார். அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடலில் குதிக்க போகும். உடனே இவர் போய் காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவருடைய எக்ஸுன்னு. உடனே அவங்களுடைய கதையை கேட்பாங்க. தன்னுடைய எக்ஸுக்காக ஒரு கொலையை செஞ்சிருவார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த கொலை செய்யப்பட்டவர் நம்ம ஹீரோவை ஃபோனில் மிரட்டுவாங்க. இப்போ இறுதியில் உண்மையிலேயே கொலை செஞ்சவங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும், எப்படி நம்ம ஹீரோவை மிரட்டுறாரு, அவருக்கு ஹீரோவுக்கு என்ன சம்மந்தம், இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இது நடிச்சுக்கிற ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே வந்திருக்கு. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 21 கிராஃப்டை இவரே முயற்சி பண்ணியிருக்காரு கின்ன சாதனைக்காக. அந்த முயற்சியை பாராட்டலாம். படத்தில் நிறைய அரசியலில் நிறைய பேசியிருக்காரு. அது ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி படத்தில் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு வித்தியாசமாக ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு நல்லாவே கையாண்டுருக்காரு. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஒரு சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபிக் விஷுவல் எஃபெக்ட் நல்லா கொடுத்துருக்காரு. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸில் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்குது. ரியாலிட்டியே இல்லை, சினிமாத்தனம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. ஒரு சில கேரக்டர் வந்து செட் ஆகலை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ட்விஸ்ட் என்னன்னு கொஞ்சம் வச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.